இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். என்னுடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19-20 நான் வாசிக்கிறேன். அப்படியே இருவரும் பெத்லெகேமுக்கு நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லெகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லோரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவள் நகோமியோ என்று பேசிக் கொண்டார்கள். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நகோமி அந்த அருமையான ஒரு தாயை குறித்து இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரூத்தின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அவர்கள் பெத்லெகேமில் இருக்கிறார்கள். பஞ்சம் ஏற்படுகிறதுனாலே மோவாப்புக்கு போகிறார்கள். கணவன் 2 வாலிப தம்பிமார் 4 பேரும் சந்தோஷமான ஒரு குடும்பம் அங்கு போகிறார்கள். ஆனால் வித்தின் 10 இயர்ஸ் 10 வருஷத்துக்குள் அந்த குடும்பம் சின்ன பின்னமாய் மாறிவிடுகிறது. 2 பையங்களுக்கும் அங்கு பெண் பார்த்து திருமணம் பண்ணி வைக்கிறார். 2 பையங்களும் கணவனும் இறந்து போய் வேதம் சொல்கிறது நகோமி தனித்தவளானால், கைவிடப்பட்ட நிலைமை எல்லாமே போயிடுச்சு. யோசித்து பாருங்க எப்படி இருக்கும். வேதனையோடு அங்கு இருக்கிறாள். கடைசியிலே திரும்ப பெத்லெகேமுக்கு வரும்படியாக தீர்மானிக்கிறார். பெத்லெகேமுக்கு வரும்பொழுது தன்னுடைய மருமக்கள் மாதிரி இளம் வயதார்கள், நீங்க போய் உங்கள் வாழ்க்கையை பார்த்துக் கொள்ளுங்கன்னு சொல்லும் பொழுது, அதுல ரூத் என்கிற அந்த மருமகள் மட்டும் இல்ல, நான் உங்க கூட தான் வருவேன், உங்க தேசம் தான் என்னுடைய தேசம், உங்க ஜனங்க தான் என்னுடைய ஜனம், உங்களுடைய தேவன் தான் என்னுடைய தேவன் சொல்லி அந்த மாமியாரோடு கூட அங்க வருகிறார். வரும்பொழுதுதான் ஊரார் அவளை பார்த்து நகோமியை பார்த்து கேட்கிறாங்க, இவள் நகோமியோ என்று சொல்லி. நகோமி என்று சொன்னால் இனிமையானவள், இன்பமானவள், பேருக்கு ஒரு மேன்மை உண்டு, அர்த்தம் உண்டு. ஆனால் அவர் சொல்லுகிறார், கேட்டவுடனே நகோமி சொல்ல, நகோமி என்று சொல்ல வேண்டாம், மாறாள் என்று சொல்லுங்கள். மாறாள் என்று சொன்னால் கசப்பான ஒன்று. அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள நான் கடந்து வந்துட்டு இருக்கிறேன். வாழ்க்கை முழுவதும் உடைக்கப்பட்டு நொறுங்கி போய் வேதனையோடு கடந்து வருகிறேன் சொல்லி அந்த இடத்தில் சொல்லுகிறார். யோசித்து பாருங்கள், இன்றும் கூட அநேகர் அப்படித்தானே. யாராவது பார்த்தா கேளுங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க கேட்டா ஏதோ இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. இதை விட்டுட்டு உனக்கு என்னப்பா நீ கொடுத்து வச்சாலும், உனக்கு என்னமா நீ கொடுத்து வச்சவா, உங்களுக்கு என்ன நீங்க கொடுத்து வச்சவங்க எல்லாம் இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. அடுத்த பதில், உங்களுக்கு என்ன தெரியும், நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க. நான் படுற பாடு, நான் விடுற கண்ணீர், நான் கடந்து வர்ற பாதை யாருக்கு தெரியும். டெய்லி நான் செத்துட்டு இருக்கிறேன் தெரியுமா, டெய்லி நான் போராடிட்டு இருக்கிறேன் தெரியுமா, டெய்லி பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்கிறேன் தெரியுமா, ஒரு பெரிய லிஸ்டே அப்படி நான் ஸ்டாப்பா வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அப்படி அநேக வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. நகோமியுடைய நிலைமையும் அப்படிதான். அப்படியே இருக்க ஆண்டவர் விட்டுட்டாரா? திரும்ப பெத்லெகேமுக்கு வந்ததுனால ஆண்டவர் நினைவுக்கு இருந்தார். அவளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் விசாரித்து அந்த மருமகள் ரூத் அவளுக்கு ஒரு மறுவாழ்வை ஏற்படுத்தி கொடுத்து மகிழ பண்ணினார். அவ்வளவு பெரிய தேவன் நம்முடைய தேவன். வாழ்க்கையில இழப்புகள் வருகிறது, நம்மளால் சில காரியங்களை தடுத்து நிறுத்த முடியவில்லை. ஆனால் கர்த்தர் கூட இருக்கும் பொழுது மீண்டுமாய் நிமிர்ந்து நிற்க பண்ணுவார், எழுந்திருக்க பண்ணுவார், வாழ்ந்திருக்க பண்ணுவார். ஒரு ஹோட்டல்ல ஒருத்தர் போய் சாப்பிட போறாரு. தன்னுடைய ஃப்ரெண்டோட சேர்ந்து 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது ஒரு குட்டி பையன் அங்க கிளீனிங் ஒர்க் எல்லாம் பாக்குறவன் சுறுசுறுப்பா நல்லா பிஸியா வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இவங்க அப்படியே உங்களுடைய பார்வை, பேசிக்கொண்டவங்களுடைய பார்வை அங்க திரும்புது. ரொம்ப நாளைக்கு பிறகு அவள் சந்தித்ததுனால பேசிட்டு இருக்கும்போது அந்த பையனை கூப்பிட்டேப்பா, நீ ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கிறாப்பா, ரொம்ப ஃப்ரீயா இருக்கிற, ரொம்ப ஃப்ரீ, நல்லா சந்தோஷமா இருக்கிறான்னு சொல்லி ஒரு கேள்விதான் கேட்டாங்க. அவ்வளவுதான். அவன் மாதிரி அப்படியே நின்ட்டான், கண் கலங்கிட்டான். என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனுடைய பிரச்சனை, அவனுக்கு பின்னாடி இருந்த பிரச்சனை சொல்லும்போது இவங்களே பாதிச்சிருச்சுது. சார், நான் படிக்கிற வயசு சார், இது படிக்கணும் தான் நினைச்சேன். ஆனா எங்க அம்மா சொல்லிட்டாங்க, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்குது, 2 பேரையும் வேலைக்கு போங்கன்ட்டாங்க. ஏன்? எங்க அப்பா குடிப்பாரு, எங்க அம்மா அங்கங்க போய் வேலை செஞ்சுட்டு வந்தா அந்த காசை பிடிக்கிட்டு போய் அடிச்சு போட்டு குடிச்சிட்டு வந்துருவாரு, அவர் வேலைக்கு போக மாட்டாரு, வேற வழி இல்ல. அடுத்த நான் சொன்னேன் எங்க அம்மாட்ட, அம்மா நான் மட்டும் வேலைக்கு போறேன், தங்கச்சி படிக்கட்டும், அவன் எப்படியாவது படிச்சிடணும், என்னாலதான் படிக்க வைக்க உங்களுக்கு வசதி இல்லைன்னு சொல்லி நான் இந்த ஹோட்டல்ல வேலை செய்யறேன், சின்ன சம்பளம் தான்,
ஆனாலும் என் தங்கச்சிக்கு அது படிப்புக்காச்சும் நான் செய்துட்டு இருக்கேன்னு சொன்ன உடனே அதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த சகோதரனுடைய உள்ளங்கள் உடஞ்சிருச்சது. பாருங்க, வெளித்தோட்டத்துக்கு அழகா சிரிச்சது மாதிரி நன்றாக நான் உள்ள ஃபுல்லா வேதனையான கண்ணீரான அனுபவம், பாடுகள் நிறைந்த பாதை. ஆனால் அந்த தம்பியை பார்த்த இடத்துல ஃபர்தரா அவங்க பிளான் பண்றாங்க, உனக்கு என்ன வேணும் சொல்ல, எப்படிப்பட்ட உதவிகள் செய்யணும்னு சொல்லிட்டு உங்க ஆண்டவருக்கு பயந்தவங்க ஆண்டவருடைய பாதையில எந்த விதத்தினாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆயத்தமா இருக்குன்னு சொல்லும்போது அந்த குடும்பத்தில் அந்த தங்கச்சியுடைய படிப்பின் காரியங்களுக்கு உதவி செய்ய முன் வராங்க. அதோடு மட்டுமல்ல, இவனையும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய காரியங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறாங்க. பாடுகள் மாறுகிறது, பாதையும் மாறுகிறது, கர்த்தர் நடத்த ஆரம்பிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எப்பவுமே கசப்பு தான், எப்பவுமே பாடுதான், எப்பவுமே நிந்தைதான், எப்பவுமே அவமானம் தான், இழப்புண்டு முடிவுக்கு வந்துடாதங்க. மாறாவையும் மதுரமாய் மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரு. நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, கர்த்தர் பக்கம் திரும்புவோம். எந்த இடத்துலயாவது நாம் பாதை மாறி இருப்போமானால், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குமானால் தூக்கி போட்டுட்டு நீங்க தான்பான்னு சொன்னா அவர் செத்து போனதை உயிர்ப்பிக்கிறவர், உழந்து போனதையும் மீண்டுமாய் உயிரடை செய்து சேனையா நிற்க வைக்கிறவர், எல்லாம் செய்ய முடியும். ஜெபிப்புமான்பின் தகப்பனே, அதனால நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். புதிய நாளை தந்திருக்கிறீங்கப்பா. நீங்க எங்க பார்த்தாலும் கசப்பான அனுபவங்கள் தான். ஒரு நாள் எடுத்துக்கொண்டா எப்படி நீங்க சந்தோஷமா செலவிட்டீங்களான்னு சொன்னா ஒவ்வொரு காரியங்களும் திரும்பி பார்க்கும்போது காயங்களும் வேதனைகளும் நிந்தனையான வார்த்தைகள் தான் புலம்புகிற கூட்டம் நிறைந்த அந்த நாட்கள்ல, அப்படிப்பட்ட பாதை நிறைந்த அந்த சூழ்நிலையில ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைடைய கரத்தை பிடித்து நடத்தி தைரியம் கொடுத்து முடியாதவைகள் எல்லாவற்றையும் முடிய பண்ணுவீராக, கோணலானவைகளை செவ்வையாக்குவீராக, கரடு முரடானவைகளை சமமாக்குவீராக, அற்புதத்தை செய்வீராக. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிக நம்மை ஏற்றுக்கொள்ளும் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். உங்களை பார்த்து மற்றவங்க உனக்கு என்னப்பான்னு சொல்லலாம், நீங்க சொல்லலாம், என் பிரச்சனை எனக்கு தானே தெரியும். இதே சூழ்நிலையை மாற்றுகிறவர். ஒரு நாள் வரும், உங்கள் சூழ்நிலை மாறி இருக்க பாப்பீங்க. அதுவரை ஆண்டவரை உறுதியா பிடிச்சிக்குங்க. இந்த சிந்தனையோட இந்த நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம். கசந்த மாறா மதுரமாகும், கசந்த மாறா மதுரமாகும், எகிப்து அகன்றிடுமே, கொடிய எகிப்து அகன்றிடுமே. இயேசு பாதம் எனக்கு போ